Hi Preeti, very good morning. Very good morning ஜீவிதா. Okay, அப்புறம் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி நம்ம பேச போறோம்? நீங்க மறந்துட்டீங்களா இல்ல உண்மையிலே என்ன சும்மா கேக்குறீங்களா? இல்ல எனக்கு சொல்லுங்களே நீங்களே. எஸ் நம்ம வந்து சுனாமின பத்தின இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பேசிட்டு இருக்கோம். ஆமா தொடர்ந்து பேசுறோம். சோ இன்னைக்கு மூணாவது நாளா அதே தான் பேச போறோம். ஓகே, சோ சுனாமி பத்தின விஷயங்கள் பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு இல்லையா? நம்ம முன்னாடி சொல்லிட்டு வர போயிருக்கோம். சோ அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஜீவிதா நம்ம சுனாமி பத்தின நிறைய விஷயங்கள் வந்து கடந்த 2 நாளா பேசிட்டு இருந்தோம். அண்ட் அதுல இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்ன பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சயின்டிஸ்ட் எல்லாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இனிமே சுனாமி எப்போ வரும் அப்படின்றத நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த ப்ரெடிக்ஷன்ல இப்போ அடுத்து சுனாமி எப்போ வருதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து வந்து கேனரி ஐலாண்ட்ல தான் சுனாமி தாக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஐலாண்ட்ல சுனாமி வரும்போது எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கால கோஸ்டல் லைன்ல இருக்க பாஸ்டன், மியாமி அப்புறம் நியூயார்க் இது ரெண்டுமே வந்து பெரிய அழிவுக்காக காத்துட்டு இருக்கு. சோ பெரிய அழிவு அந்த ஊர்ல வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் அங்க வரப்போற சுனாமியோட அந்த வேவோட ஹைட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 100 feet அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ மை காட், பரவாயில்ல, அதை வந்து இப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இதனால பார்த்தா அந்த நாட்டு மக்கள்லாம் கொஞ்சம் இனிமே உஷாரா இருப்பாங்க. அந்த ஊர்ல லேண்ட் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இனிமே வாங்குனவங்க எல்லாம் கொஞ்சம் இனிமே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லம்மா, கேர்ஃபுல்லா இருக்கணும்ல, அதை சொல்ல விடுங்களேன் என்ன. ஓகே ஓகே பரவாயில்ல, நீங்க ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. அதாவது முன்கூட்டியே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் நம்ம ஷோல வரப்போற செக்மெண்ட் வந்து இப்போ பாத்துடலாம். இது சூரியோதயம். இன்று 4/7/2016 திங்கட்கிழமை, துர்முகி வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:54. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகன் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி அமாவாசை. நட்சத்திரம் திருவாதிரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 11 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு. ஸோ பிரீத்தி, சயின்டிஸ்டால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அவங்க வந்து ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சிடறாங்க சுனாமி வந்து இப்போ இனிமே வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? பட் சயின்டிஸ்ட் தவிர்த்து மற்ற ஹியூமன்ஸ்க்குலாம் வந்து அந்த நாலேஜ் இருக்காது இல்லையா? ஓகேவா? பட் வந்து சுனாமி இப்போதான் வரப்போகுது, இந்த இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல வரப்போகுது, இன்னும் ஒரு 1 week ஒரு 2 days அந்த மாதிரி ஒரு கேப்ல வந்து ஹியூமன்ஸ் தவிர்த்து இந்த பறவைகள், நாய்கள், நம்ம வளர்க்குற அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதர் லிவிங் திங்ஸ், அதெல்லாம் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருமா. ஓகே, ஸோ கண்டுபிடிச்சி ஒரு சேஃபான பிளேஸ்ல போயிட்டு அதுங்க வந்து இருந்துரும். அதே மாதிரி நாய் வந்து பாத்திருக்கேன்னா எல்லாருக்குமே தெரியும், டாக்ஸும் வந்து அதால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் சில விஷயங்களை. வீட்ல யாராவது வந்து இறக்க போறாங்கன்னா கூட அது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அழுவும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும். எஸ், அந்த மாதிரி தான் வந்து சுனாமி வரும்ன்றதும் வந்து அனிமல்ஸால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதுலயும் இந்த ஃபிஷ் இருக்கு பத்தியா, அதாவது கடல் வாழ் உயிரினங்கள். அவங்க பாத்துன்னு வச்சுக்கோ, ஏன் கடல்ல சுனாமி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னா கடலோட ஆழத்துக்கு போயிடுமா எல்லா ஃபிஷ்ஷும். ஓகே, சோ கடல்ல இருக்கிற ஃபிஷ், அதுக்கப்புறம் கடல் ஆமை எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டீப்பா போயிடுமா. ஏன்னா அந்த அலை வரும்போது இதுங்களும் வெளியில வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள சேஃபான பிளேஸ்ல வந்து தங்கிடுங்களாம். ஓகே, ரொம்ப உஷாரா தான் இருக்குங்க அந்த கடல் வாழ் உயிரினங்கள். ஓகே, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதோட பேர் காரணங்களும் சோஸ்திரங்களும் சொல்றதுக்காக நம்மளோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் 1000 திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய பேற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த விடியற் காலையிலே புத்தம் புது காலை நிகழ்ச்சியிலே தேவியினுடைய திருநாமங்களை நாம் சிந்திப்பதன் மூலமாக நம்முடைய இல்லங்களிலே மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் பொங்கி பரவ வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்து
தேவியினுடைய திருவுருவ வர்ணனையிலே தேவியினுடைய இடையை சிந்தித்து இடையிலே சார்த்தி இருக்கக்கூடிய செம்பட்டினை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து தேவியினுடைய இடையிலே அழகாக அணிவிக்க பெற்றிருக்கக்கூடிய ஒட்டியானம், ஒட்டியானத்தில் இருக்கக்கூடிய அழகிய மணிகள், அது ஒலிக்கக்கூடிய தன்மையை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஓம் ரத்ன கிங்கிணிகாரம்ய ரசனாதாம பூச்சிதாயை நமக என்கின்ற அற்புதமான திருநாமம். இடையிலே ஒட்டியானம், ரத்தனத்தினாலே ஆன அருமையான அந்த ஒட்டியானத்திலே இருக்கக்கூடிய மணிகள் ஒலிக்கக்கூடிய பராசக்திக்கு வணக்கத்தை நாம் தெரிவிக்கின்றோம். தேவியினுடைய இடையிலே சாத்திருக்கக்கூடிய செய்யப்பட்டு அந்த ரத்தினம் அணிந்திருக்கக்கூடிய ஒட்டியானம். தேவி நடந்தாள் என்று சொன்னால், தேவி அசைந்தாள் என்று சொன்னால், அந்த அழகான மணிகள் ஒலித்து தேவியினுடைய வருகையை, தேவியினுடைய இருப்பை நமக்கு காட்டுகிறது. தேவியினுடைய இருப்பு, தேவி எப்படி இருக்கிறாள், தேவியினுடைய சப்தம். பொதுவாக கிராமப்புறங்களிலே கோவில்களிலே என்ன செய்வார்கள், தேவியிட்டே ஏதாவது ஒரு வரம் கேட்பார்கள். வரம் கேட்டு அந்த வரத்தை பெறுவதற்காக காத்திருப்பார்கள். அது எதன் மூலமாக அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கௌளி சொல்லுதல், திருவுளம் சொல்லுதல் என்று ஒரு சப்தம், அந்த பள்ளி சொல்லக்கூடிய அந்த சப்தத்திற்காக காத்திருப்பார்கள். அந்த பள்ளி கிழக்கிலே சொல்ல வேண்டும், மேற்கிலே சொல்ல வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஒவ்வொரு திசையை சொல்லுவார்கள். பொதுவாக அந்தி கிழக்கு, அதிகாலை மேற்கு என்று சொல்லக்கூடிய ஒரு மரபை பின்பற்றுவார்கள். ஒரு கௌளி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்தி நேரத்திலே, மாலை நேரத்திலே கிழக்கேயும், அதிகாலையிலே சொன்னால் மேற்கிலேயும் சொன்னால் நல்ல பலன் என்று சொல்லுவார்கள். அப்படி பள்ளி சொல்லுவதை பலனாக கேட்பது சாதாரண வகையிலான தன்மை. ஆனால் தேவி தன் இருப்பை காட்டுகிற பொழுது, தேவி இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து அந்த ரத்தன கிங்கிணிகாரம் ரசனாதாம பூஜிதாயை நமக என்ற நாமம் சொல்லக்கூடிய அந்த ஒலிகள் இருக்கிறதே, அந்த ஒலிகள் ஆழ்ந்த தியானத்திலே இருக்கிறவர்களுக்கு அந்த இருப்பை சொல்லும் என்று சொல்லுவார்கள். தேவி நடக்கக்கூடிய அழகு, அந்த நடையிலே அந்த அழகான இடையிலே ஒட்டியானத்தினுடைய மணிகள் ஒலிக்கக்கூடிய அழகு, அது யாரெல்லாம் ஞானிகள், யோகிகள், சித்த புருஷர்கள் எல்லாம் அதை கேட்டு ரசித்திருக்கிறார்கள். திருவண்ணாமலையிலே ஒரு மிகப்பெரிய யோகி இருந்தார். அந்த யோகியினுடைய பெயர் யாருக்கும் தெரியாது. அவர் கன்னட தேசத்திலே இருந்து வந்தார். அந்த கன்னட தேசத்திலே இருந்து வந்தவர் எப்பொழுதும் நமசிவாய நமசிவாய என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அவர் ஒரு குகையில் இருந்தார். ஆகையினாலே அவருக்கு குகை நமசிவாயர் என்று பெயர். அந்த குகை நமசிவாயரை நிறைய பேர் தரிசித்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் அவருக்கு சேவை செய்வதற்காக மற்றொருவர் வந்தார். அவர் எங்கே இருந்து வந்தார், அவருடைய பெயர் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. அவரும் என்ன சொல்லிக்கொண்டே இருப்பார், நமசிவாய நமசிவாய என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அவர் குருநாதருக்கு எல்லா சேவைகளும் எல்லா பணிவிடைகளையும் செய்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் அந்த குகையை கூட்டி சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி கூட்டி சுத்தம் செய்து கொண்டிருக்கிற பொழுதே திடீரென்று பக்கத்திலே திரும்பி ஃபூ ஃபூ என்று ஊதுகிறார். ஏன் ஊதுகிறாய் நமசிவாயம் என்று குகை நமசிவாயர் கேட்டார். அதற்கு இந்த சீடர் சொன்னார், நமசிவாயம் சொல்லுகிறார், அங்கே சிதம்பரம் ஸ்தலம் இருக்கிறதே, அந்த ஸ்தலத்திலே அந்த எம்பெருமான் ஆடல் வல்லானுக்கு அருகிலே இருக்கக்கூடிய திரைச்சீலை, அந்த திரைச்சீலைக்கு கீழே தவறாக யாரோ விளக்கை வைத்து விட்டார்கள். அந்த விளக்கிலே இருந்த அந்த தீபத்திலே இருந்து அந்த திரைச்சீலை பற்றி கொண்டது. அதனை இங்கே இருந்து நான் அமர்த்தி விட்டேன் என்று சொன்னாராம் அந்த சீடர் நமசிவாயர். அதை கேட்ட குகை நமசிவாயருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனாலும் அவரும் யோகி என்பதனாலே இது சாதாரணம் என்பதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எங்கோ இருக்கக்கூடிய சிதம்பரம், எங்கோ இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை, ஆனால் இங்கே இருந்து தன்னுடைய வாயினாலே ஊதி சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய அந்த திருநடனம் ஆடக்கூடிய அழகான அந்த இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திரைச்சீலையை ஒருவர் அமர்த்துவார் என்று சொன்னால் அவருடைய யோக சாஸ்திரத்தை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். பிறகு கொஞ்ச நாள் ஆனது, தன்னுடைய குருநாதராகிய குகை நமசிவாயருக்கு கால்களை பிடித்து வைத்து கொண்டிருந்தார் அந்த சீடர் நமசிவாயர். மெதுவாக கால்களை அமைக்கி வைத்தவிடை நமசிவாய 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறவர் திடீரென்று கலகலவென்று சிரித்தார். என்ன நமசிவாயம் சிரிக்கிறாய் என்று குருநாதர் கேட்டார். அதற்கு சீடர் சொன்னார், சிதம்பரத்திலே அழகான நாட்டியாஞ்சலி நடைபெறுகிறது. பெண்களெல்லாம் நாட்டியமாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த குழு நாட்டியத்திலே ஒரு பெண் மட்டும் வழிக்கு கீழே விழுந்து விட்டாள். அவள் விழுந்ததை பார்த்து நான் சிரிக்கிறேன் என்று சொன்னாராம் சீடர் நமசிவாயர். குகை நமசிவாயருக்கு மீண்டும் இந்த சிதம்பரம் குறித்த சிந்தனை இவருக்குள்ளே ஆழமாக இருக்கிறதே என்ற சிந்தனை வந்தது. ஆகையினாலே கொஞ்ச நாள் கழித்து சீடர் நமசிவாயத்தை அழைத்து, அப்பா, உன்னுடைய சிந்தனை எல்லாம் திருவண்ணாமலையிலே சிதம்பரத்தில் இருக்கிறது. ஆகையினாலே நீ சிதம்பரத்திலே சென்று அங்கேயே தவம் செய் என்று சொன்னார். சீடர் நமசிவாயருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை.
நான் குருநாதர் எங்கே இருப்பாரோ அங்கேதான் இருப்பேன் என்று சொல்லி மிகவும் மன்றாடினார். இல்லை, நீ செல்லலாம், சிதம்பரத்திற்கு போ என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது சீடர் நமசிவாயர் சொன்னார், நான் சிதம்பரத்துக்கு போவேன், ஆடல் வல்லானுடைய சன்னதியிலே, நடராஜ பெருமானுடைய சன்னதியிலே உங்களுடைய திருவுருவம் இருந்தால் அங்கே இருக்கிறேன், இல்லை என்றால் திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டார். சரி என்று ஒத்துக்கொண்டார் குகை நமசிவாயர். இவர் அங்கே இருந்து கிளம்பி போகிற பொழுது ஒவ்வொரு ஊரினுடைய எல்லையிலும் ஒவ்வொரு தேவிமார் அங்கே இருக்கக்கூடிய பராசக்தி உணவு அளித்து கொண்டே இருக்கிறாள். திருவண்ணாமலையுடைய எல்லையிலே உண்ணாமலை அம்பிகை மிக அழகாக அங்கே அவருக்கு உணவு தந்தாள். அதே போல விருத்தாச்சலத்திலே பெரியநாயகி உணவு தருகிறாள். சிதம்பரத்தின் எல்லையிலே போய் சோர்ந்து இருக்கிறாள். அப்பொழுது அவர் இருக்கக்கூடிய தன்மையிலே இடுப்பினுடைய ஒட்டியான ஒளி இருக்கிறதே, அது கேட்கிறது, கலகலகலவென்று கேட்கிறது. தேவி அசைந்து நடந்து வரக்கூடிய ஒட்டியான ஒளி. இவள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதனால இந்த ஒலியை கண்டுபிடித்து விட்டு யாரது என்று கேட்கிறார். கேட்டவுடனே சிவகாமி உணவோடு வந்திருக்கிறாள். அவள் சொன்னாள், கொண்டு வந்தேன் குகை நமசிவாயரது தொண்டர் அடியார் சுகிக்கவே பண்டுகொந்த பேச்சு முலையுண்ட பெருமாளுடன் பிறந்த நாச்சி சிவகாமி நான் என்று சொல்லிக்கொண்டே வந்தாளாம். அப்படி தேவி வந்து இந்த சீடர் நமசிவாயருக்கு உணவு கொடுத்தாள். தேவியே கரங்களாலே கொண்டு வந்து கொடுத்த உணவு வாங்கி அருந்தி, ஒவ்வொரு தலத்திலும் தேவியினுடைய கரங்களாலே கொண்டு வந்த உணவை அருந்தி அந்த மிகப்பெரிய பேற்றினாலே நடராஜ பெருமான் திருச்சந்நிதியிலே போய் நிற்கிறார். அங்கே நடராஜ பெருமான் திருவுருவத்திற்கு பதிலாக குகை நமசிவாயர் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய குருநாதர் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை காண்கிறார். மிகப்பெரிய பேரதிசயம். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம் பலம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருளுமா பாடி சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவா என்று எல்லோரும் தரிசிக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமான் திருச்சன்னதியிலே குகை நமசிவாயரோடு திருவுருவம் இருக்கிறது என்று சொன்னால் குருநாதர் மேலே எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பக்தி வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஈசன் வேறு குரு வேறு இல்லை என்பதை மிக தெளிவாக தெள்ளத்தெளிவாக அங்கே இறைவன் அவருக்கு காட்சி அளித்து காட்டி அருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சீடர் நமசிவாயம் அங்கே போய் நின்றவுடனே, இன்றிலிருந்து நீ சீடன் இல்லை, குருவாக மாறிவிட்டாய், ஆகையினாலே உனக்கு குரு நமசிவாயம் என்று நான் பெயர் தருகிறேன் என்று சொல்லி குருநாதர் திருவாய் மலர்ந்து அருளினாராம். அந்த குரு நமசிவாயர் மிகப்பெரிய பொருள்களை எல்லாம் தன்னுடைய பக்தர்களிடத்தில் ஈட்டி நிறைய திருப்பணியை சிதம்பரத்திலே செய்தார். இன்றைக்கும் கூட குரு நமசிவாயருடைய மடாலயம் அங்கே இருக்கிறது. இது எதற்காக என்று சொன்னால், தேவி தன்னுடைய ஒட்டியானங்களிலே இருக்கக்கூடிய மணிகள் ஒலிக்க நடந்து வந்து, நான் தான் சிவகாமி வந்திருக்கிறேன், பாரும் கனலும் புனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் உருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி என்று சொல்வாரே அபிராமி பட்டர். அத்தகைய சிவகாம சுந்தரி நான் தான் என்று இடுப்பிலே இருக்கக்கூடிய ஒட்டியானத்தினுடைய ஒலிகள் ஒலிக்க வந்தாள் என்று சொன்னால், தேவியினுடைய அந்த ஒலியை பற்றி, அந்த ஒட்டியானத்தில் இருக்கக்கூடிய ஒலியை பற்றி வருணிப்பதற்கான வார்த்தைகளே இல்லை என்று சொல்லலாம். அத்தகைய பேரழகு வாய்ந்த பராசக்தியினுடைய ஒட்டியான ஒலியை கேட்கக்கூடிய ஞானிகள், யோகிகள், சித்த புருஷர்களை நாம் தரிசிப்பதன் மூலமாக நமக்கும் ஒரு காலத்திலே அது போன்ற ஞானத்திலே இருக்கக்கூடிய தியானத்திலே அந்த ஒலி கேட்பதற்கான பாக்கியத்தை வேண்டி விடியற்காலையிலே இந்த அருமையான நாமத்தை நாம் சிந்திக்கிறோம். ஓம் ரத்ன கிங்கிணி காரம்ய ரசனாதாம பூஜிதாயை நமக என்று தேவியினுடைய இடை ஒட்டியானத்திலே ஒலிக்கக்கூடிய அந்த மணிகளை சிந்திப்பதன் மூலமாக பராசக்தியினுடைய பரங்கருணையை வேண்டி இந்த விடியலிலே நாம் நிற்கிறோம். எல்லோருக்கும் மங்களமான விடியலாக இந்த விடியல் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய நாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜீவிதா, சுனாமின்றது நிறைய ஊர்களில் நிறைய வாட்டி வந்திருக்கு. ஆனால் லிஸ்பன் அப்படின்ற ஊர்ல அண்ட் அப்போ வந்த போதே பார்த்தீங்கன்னா 90,000 மக்களை அது சாவடிச்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ பேர் மக்கள் கூட்டமாக நிறைய பேர் செத்தது அந்த சுனாமியில தான் முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் சுனாமி. யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்க பிரீத்தி. இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ஹியூமன் லைஃபை எப்படி பீஸ்ஃபுல்லா ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போகணுன்ற விஷயத்தை பத்தி சொல்றதுக்காக வராரு சத்குரு ஜக்கி வாசுதேவ். பார்த்துடலாம். இது மனமே கீழ்.
முடியுங்களா? இப்போ தமிழில் நிறைய இதில் வந்து சித்தர்கள் வந்து அதை எதிர்த்திருக்காங்க. உருவ வழிபாட்டுக்கு ஒரு சித்தர்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து நான் இங்கே வந்து பார்த்தப்போ இது மதம் சார்ந்து இல்லை இந்த நிறுவனம். இது வந்து இயற்கை சார்ந்து, மருத்துவம் சார்ந்து, மனிதர்கள் வாழ்க்கையை எப்படி வாழணும், அவங்களுடைய உள்ளுணர்வை எப்படி தேடுறது, அதுக்கு ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நிறைய இடங்களில் உருவ வழிபாடாக இருக்குது. இது வந்து எதனால் இது நீங்கள் பர்பஸாக பண்ணீங்களா? பர்பஸாக தான். இப்போ நான் இங்கே இருக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? நீங்கள் உருவம் இருக்கிறதுனால. ஆமாம், உருவம் இருக்கிறதுனால தான் தெரியும். இப்போ யாரோ உங்களுக்கு பிரியமானவங்க, உங்கள் தாயோ தந்தையோ தாத்தாவோ பாட்டியோ யாரோ இப்போ இல்லைன்னு காலமாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவருடைய ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க. ஆமாம். அவருடைய உருவம். இந்த உருவத்தில் என்ன இருக்குது? நான் அது மேலே துப்பிட்டா நல்லா இருக்குமா உங்களுக்கு? பாதிக்குதா இல்லையா? இருக்கும். உருவத்தில் என்ன இருக்குது? பேப்பர் தானே. பேப்பர் தானே. உங்கள் தாத்தாவா அது? இல்லை. ஃபோட்டோ உங்கள் தாத்தாவா? இல்லை. ஆனால் உங்களுக்கு பாதிக்குதானே? எதுக்கு சொல்லுங்கள்? அவங்க மேலே நம்ம வச்சிருக்க ஒரு பிடிப்பு. அது மட்டும் இல்லை, உங்க புரிஞ்சுக்கிற தன்மையே உருவத்தினாலதான் இருக்குது. மனிதனுடைய ஐப்புள்ளங்கள் புரிஞ்சுக்கிறது எல்லாமே உருவத்தினாலதான் இருக்குது. உருவம் தாண்டி மனிதன் நிலைக்கு வந்திருந்தா அவனுக்கு எது தேவையில்லை. ஆனா சில நிலையில இருக்க அடிப்படை மேக்சிமம் பாப்புலேஷனுக்கு ஒரு உருவம் இல்லைன்னா அவருக்கு எது எங்கேன்னு பார்க்க முடியாது. ஒரு குவி மையம் தேவை. முக்கியமா நம்ம இந்த தியானலிங்கம் உருவாக்கி இருக்கிறோம். இது உருவாக்குறதுக்கு அது சக்தி ரூபம். அதுக்கு உருவம் தேவையில்லை. உருவாக்குறப்ப மட்டும்தான் அந்த கல் தேவை நமக்கு. இந்த கல்லுன்றது நாம இந்த சக்தி ரூபம் உருவாக்குறதுக்கு ஒரு சாரமா நாம உபயோகப்படுத்தோம். இப்போ வேலை முடிஞ்ச அப்புறம் அந்த கல் வேணை எடுத்துடலாம். நாம எடுத்துட்டாலும் அந்த கோயில் அப்படிதான் இருக்கும், அனுபவத்துல அப்படியே இருக்கும். ஆனா மக்கள் பார்வையில உள்ள வந்தாங்கன்னா கோயில் எங்க இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அந்த நடுவில் இருக்கிற கல்லுல இருக்கிற லிங்க ரூபம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா எடுத்துட்டாலும் அது அப்படியே இருக்கும். நம்ம எந்த நோக்கத்தில் நாம அது உருவாக்கி இருக்கிறோம் அதுக்கு கல் இல்லைனாலும் நடக்கும். ஆனா மக்கள் உணர்ற தன்மையில உள்ள வந்தா எங்கன்னு பார்ப்பாங்க. இல்ல இங்க இருக்குது சக்தி ரூபம், நீங்க உணருங்கன்னா அவ்வளவு சூக்ஷ்மமா இருக்கிற மனிதனா இருந்தா உணர்வான். தெரியாத மனிதன் இது என்ன சும்மா உட்கார வைக்கிறாங்களே அவனுக்கு ஒரு பிடிமானம் தேவைப்படுது. அவனுக்கு ஒரு உருவம் அங்க தேவை. உருவமே அவன் நோக்கம் இல்லை. உருவம்ன்றது ஒரு கதத்து மாதிரி. அந்த உருவம் இல்லாம அவன் எங்க பாக்குறதுன்னே புரியாம போயிடும். இப்ப நீங்க தியானம் பண்ணும்போது உங்களுக்கு உருவம் தேவையில்லையா? நான் எந்த கோயிலுக்கு போயிலையே. கோயிலுக்கு இல்லை, பொதுவாக நீங்கள் மெடிடேஷன் எந்த உருவம் கிடையாது. சொல்லிக் கொடுக்குற எந்த தியானத்துக்கு உருவம் கிடையாது. அது நீங்களும் சித்தர் அந்த ட்ரெடிஷனில் தான் சொல்கிறீங்க. தியானத்துக்கு எந்த உருவம் கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா ஏதோ ஒன்று நோக்கி உட்காரணும்னு ஒரு உருவம் தேவை இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. கோயிலே ஒரு உருவம் தானே. இந்த உருவ வழிபாடுக்கு எதிர்மறையா போறதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே கடவுளை நினைச்ச ஆரம்பிச்சாங்க. இது கடவுள் உணர்றதுக்கு ஒரு கருவி பார்க்காம அதே கடவுள் அங்கேதான் கடவுள் இருக்கிறா, வேற எங்க இல்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்த ஞானி யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, இது முட்டாள்தனம், கல் வச்சுட்டா நீங்க கடவுள் ஆயிடுச்சா, உள்ளே இருக்குது. படைத்தலுக்கு மூலமான அது இங்கேயே இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இங்க பார்க்க முடியலையே அவனாலே. அதுக்கு உங்க முகம் பார்த்துக்கணும்னாலே உங்களுக்கு ஒரு கண்ணாடி வேணும் தானே. அப்படியே பார்த்துக்க முடியுமா? முடியாது. இது அப்படிதான். அந்த உள்ளே இருக்க தெய்வம் கூட உணரணும்னா அதுக்கு ஒரு ரூபம் வேணும் நமக்கு. அது இல்லாம மனிதனால உணர முடியல. இது எல்லாமே கோயில்ன்றது நம்ம நாட்டுல இந்த கலாச்சாரத்துல கோயில்ன்றது ஒரு பிரார்த்தனை பண்ற இடம் இல்லை. அது ஒரு கருவி. மனிதன் தெய்வீகத்து கூட ஒரு ஒன்றி பண்றதுக்கு ஒரு கருவி. அந்த மாதிரி தான் ரூபிச்சிருக்கு. என்னன்னா கோயிலுக்கு போனா நீங்க பூஜை பண்ணணும், ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணும்னு யாரும் சொல்லலை. அங்க போனா கொஞ்ச நேரம் உட்காரணும்னு சொன்னாங்க. எதுக்குன்னா அது ஒரு சக்தி ரூபமா உருவாக்கி இருக்கிறதுனால அங்க போய் உட்கார்ந்தா உங்களுக்கு அதனால ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீங்க போய் ஏதோ உங்க பேர் சொல்லி கடவுள் பேர் சொல்லி உங்க அட்ரஸ் கொடுத்து ஏதோ சொன்னா அதனால பிரயோஜனம் இல்லை. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த ஒரு சக்தி நம்ம ஒரு இது ஒரு சக்தி, இந்த மனிதன ஒரு சக்தி, அந்த செடின்றது இன்னொரு சக்தி, விலங்குன்றது இன்னொரு சக்தி, தெய்வம்ன்றது அதே சக்தி. அதே சக்தி தான் பல ரூபத்துல இருக்குது. எல்லாத்துக்கும் உயர்ந்த ரூபத்துல இருக்கிற உயர்ந்த நிலையில உயர்ந்த அறிவுல இருக்கிற சக்திக்கு அதே சக்தி தான். மண்ணா இருக்கிறது அதே தான், மனிதனா இருக்கிறது அதே தான், விலங்கா இருக்கிறது அதே தான், தெய்வமா இருக்கிறது அதே சக்தி. ஆனா
ஒரு உயர்ந்த அதிர்வுல இருக்குது. இப்போ அந்த நடக்கிற மண்ணு நாங்க சாப்பிடுற உணவு ஒண்ணு தானே? மண்ணில் இருந்தால் உணவு வருது. அப்படி மூலம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான், மண்ணே தான். மண்ணு தான். அப்படின்னா எதுக்கு அக்ரிகல்ச்சர், எதுக்கு திருப்பி சமையல், எதுக்கு? நம்ம மண்ணே சாப்பிட்டுக்கலாமே. முடியுமா நம்மளால? முடியுமா? முடியாது. வேற யாரோ இருக்கிறாங்க அங்கே மண்ணு புழு இருக்குது, மண்ணே சாப்பிட்டு வாழ்றாங்க நல்லாவே. நம்மளால முடியுமான்னு கேட்குறேன். இதே விதமா எல்லா இடத்துலயும் அதே தானே, தெய்வம் தானே. ஆனா எல்லாருனால உணர முடியுமா? அவருக்கு ஒரு ரூபம், ஒரு உருவம் உருவாக்குனதான் அவர்னால ஒரு உணர முடியும். சத்குரு, நான் ஈஷாவில் எந்த பயிற்சியும் எடுத்துக்கிட்டதில்லை. ஆனால் கடந்த 15 வருஷங்களாக உங்களை பார்க்கும்போதெல்லாம் மனசில் அளவில்லாத ஆனந்தமும் கட்டுப்படுத்த முடியாத அழுகையும் உணர்றேன். வாழ்நாள் முழுவதும் உங்கள் பாதங்களை பணிஞ்சே இருக்கணும்னு தோணுது. இது எதனால்? ஏன்னா 15 வருஷத்துலேருந்து ஆள் வந்தே இருக்கிறா, என்ரோல் பண்ணாமல் என்ன விட்டே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? எந்த ப்ரோக்ராம் பண்ண தேவையில்லை. ஆனால் உங்கள் மனநிலை எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் உங்கள் சிக்கி பிடிச்சி வச்சு அரைக்கலைன்னா புரியாது உங்களுக்கு. அதனால தான் ப்ரோக்ராமு, அதுக்கு ஒரு ஃபீஸு, காசு கொடுத்து உட்கார வச்சுட்டா சிக்கிடுவீங்க. அப்போ கொஞ்சம் அரைச்சா ஓ புரியுது இப்படி. சும்மா இப்படி சுற்றியே இருந்தால் 15 வருஷத்தில் சுற்றியே இருங்க, கண்ணில் தண்ணி வருது. எதுக்கு? காரப்பொடி போடுறாங்களோ என்னமோ. யாருக்கு தெரியும் ஆசிரமத்தில் என்னென்ன பண்ணுறாங்களோ, பொடி போடுறாங்களோ என்னமோ. அப்போ எல்லாமே 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா மேக்சினில் எழுதாங்க, இங்கே வந்தால் பொடி போட்டுடுவாங்க. பொடி போட்டால் ஒரே கண்ணில் தண்ணி வருது, இப்படி இப்படி ஆடுது, கற்றுக்குறாங்க சில பேர். எனக்கு எல்லாம் சமையல் பண்ணிங்களே நீங்கள் தானே பொடி போட்டு. ஸோ அந்த மாதிரி என்ன போடுறாங்களோ என்னமோ கண்ணில் தண்ணி வருது. இந்த ரமண மகர்ஷி பற்றி அவர் ஒரு அமெரிக்கன் ஆள், அவர் தான் ரொம்ப புத்தகம் எழுது, உலகம் முழுக்கமாக அவர் பேர் ரமண மகர்ஷின்னு இப்போ எல்லாருக்கும் தெரியும். எங்கே போனாலும் என்னதுக்குன்னா அவர் நிறைய புத்தகம் எழுதாங்க. அவர் இங்கே வந்தாங்களா, அப்படியே ரமண மகர்ஷி கண்ணு பார்த்தாங்களா, கொஞ்சம் முதுக்கில் கொஞ்சம் நடுங்கிடுச்சா அவருக்கு. ஓ கண்ணில் பார்த்தா முதுக்கு நடுங்கிடுச்சு, இதில் ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லி பெரிய புத்தகங்கள் எழுதி அமெரிக்கா முழுக்கமாக ரமண மகர்ஷி பற்றி பரப்பிட்டாங்க. உருட்டி வச்சியாச்சு அவங்க. நான் என்ன பண்ணுறது? 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அதே கேள்வி. அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம நாட்டில் முழிச்சிருக்கிற ஆள் தூங்குற மாதிரி ஆடுறான். இவனு ரொம்ப எழுப்புறது ரொம்ப கஷ்டம். இதே 30 வருஷம் நான் வேற எங்கேனாலும் போய் வேலை பண்ணால் பெரிய இது நடந்துடும். இங்கே அதனால கொஞ்சம் கஷ்டம். 15 வருஷம் பாருங்கள். யாரும் கொஞ்சம் கை தூக்குங்க, பிடிச்சி போடலாம் அவரை. ஏன்னா அதுக்கு என்ன, ஒரு அறிவில்லாத ஆளுக்கு நடுங்க வைக்கணுன்னா, கண்ணில் தண்ணி வரணுன்னா, தீவிரம் கொண்டு வரணுன்னா உயிரை வீசணும். சும்மா 15 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அதே கேள்வி கேட்டான். கை தூக்கணும். யார் அது? இது தத்துவம் இல்லை, போதனை இல்லை, உயிர் வெள்ளம். இது புரியலன்னு நான் என்ன பண்ணுறது? உங்கள் விருப்பம்.
பிரீத்தி, நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்து இந்த உலகத்துல வந்து நிறைய நடந்திருக்கு இல்லையா? ரொம்ப வருஷம் முன்னாடி, பல செஞ்சுரிஸ் முன்னாடி எல்லாம் பார்த்தனா நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடந்திருக்கு. earthquake இருக்கு, volcanic eruption இருக்கு, நிறைய இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? ஆனா பார்த்தனா 2011ல தான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டிசாஸ்டர், அதுவும் சுனாமி தான். ஓகேவா? அது வந்து ஜப்பான் அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இதனால ஜப்பான் மக்கள் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்காங்க. அங்க வந்து நிறைய பேர் வந்து உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ மத்த earthquake இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விட சுனாமி தான் வந்து ரொம்ப பேரழிவை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எஸ். இந்த 2011 அந்த சுனாமி வந்து நானும் டிவில பார்த்தேன், லைவா வந்து போட்டிருந்தாங்க. ஜாப்பனீஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாங்க. பட் தென் ஜப்பான்றதால வந்து சீக்கிரமா அவங்க திருப்பி வந்து பேக் டு ஃபார்ம் வந்துட்டாங்க. ஓகே, சூப்பரான ஃபேக்ட் தான் சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகைகள் இருக்க மருத்துவ குணங்களை சொல்றதுக்காக நம்மளோட சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் ரெடியா இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற மருத்துவம் வந்து சிறுநீர் பையில் வந்து அடைப்பு இருக்குது, அதனால் சிறுநீர் போகவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த சிறுநீர் பையினுடைய அடைப்பை வந்து சரி செய்கிற மருத்துவம். இதில் முக்கிய மருந்தாக வந்து பூலா இலைன்னு சொல்லுவோம். இந்த பூலா இலையை வந்து பயன்படுத்தணும். இந்த பூலாங்குச்சியை பயன்படுத்திட்டு வந்தோம்னா தன்னால் வந்து சிறுநீர் போகும். அதனால் நம்ம முன்னோர்கள் வந்து இதை வச்சு பல்குச்சியாக வந்து விளக்கிட்டு வந்தாங்க. பல்குச்சியாக வந்து மெண்டிக்கிட்டே வருவாங்க. மெண்டிக்கிட்டே வரும்போது இதனுடைய சாறுகள் வயத்துக்குள்ளே போக சிறுநீர் நன்னா போச்சு. இன்றைக்கி யாருமே இதில் பல் விளக்குறது கிடையாது. யார் பார்த்தாலும் பற்பசையை வச்சு விளக்குனேன் அப்படின்றாங்களே தவிர இந்த மாதிரி குச்சியில் விளக்குறதில்ல. ஆழம் விழுதில் விளக்கலாம். இது வந்து பூலாங் இலை, பூலாங்குச்சியை பயன்படுத்தணும்னா பல் ஈறுகள் வழியாக நாக்கு அடியில் வந்து இதனுடைய சாறுகள் போகும்போது அந்த சிறுநீர் பை வந்து அந்த திறக்கும் வந்து அங்கே உள்ள உப்புக்கள் கரையும். இந்த உப்புக்களை இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த பூலா இலையை பயன்படுத்தணும். இந்த பூலா இலையை பயன்படுத்தணும்னா சிறுநீர் பாதை வந்து சுத்தமாகும், சிறுநீர் நல்லா போகும். இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அடிக்கடி பயன்படுத்தினாங்க. இப்போ யாருமே இதை பயன்படுத்துறதில்ல. அப்படி இல்லாமல் மாதம் ஒரு முறை இதில் வந்து கஷாயம் போட்டு எல்லாருக்கும் குடும்பத்தோடு கொடுப்பாங்க. குடும்பத்தோடு குடித்தாங்கன்னா யாருக்குமே அந்த சிறுநீர் பையில் வந்து அடைப்பு இருக்காது. அதோடு சேர்த்து அருகம்புல்லை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? எந்த ஒரு பொருளையும் சரி செய்யணும்னா அருகம்புல் சேர்க்கணும். அருகம்புல் வந்து அறுத்து கொண்டு போகிறது, தேவையில்லாத அங்கே உள்ள சதைகளையோ அங்கே உள்ள உப்புகளையோ அடைப்புகளை எல்லாத்தையும் வந்து அடைப்பை வந்து சரி பண்ணுறதுக்கும் இந்த அருகம்புல்லை பயன்படுத்துகிறோம். அருகம்புல்லை பயன்படுத்தும் போது அடைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துடும். அந்த சிறுநீர் பாதை ஒழுக்கமானால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெள்ளரி விதையை தினந்தோறும் இவ்வளோ அள்ளி சாப்பிட்ணும். வெள்ளரி பழங்கள் நிறையா சாப்பிட்ணும். இதெல்லாம் வந்து யாரும் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா ரோட்டோரம் வச்சுருப்பாங்க, அது கொஞ்சம் நேரத்தில் உடஞ்சி அப்படியே ரெண்டாக மகிழ்ந்துருக்கும். கிராமப்புறங்களில் நீங்கள் போனீங்கன்னா தோட்டத்தில் வந்து அந்த பழம் தன்னால் வெடிச்சிருக்கும். போகும்போதே நாங்கள் வெள்ளத்தை வந்து நல்லா நுணுக்கி கொண்டு போகும்போது உள்ளே இருக்கிற விதையை எடுத்து அந்த பக்கம் வெளியில் வச்சுட்டு அந்த வெள்ளத்தை உள்ளே தூவி விட்டு போயிடும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டாக வெடிச்சிருக்கும். அந்த வெள்ளம் வந்து உள்ளே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம். அது ஒரு ருசி. அது அந்த வெள்ளரி பழத்தை ஒரு ஆள் சாப்பிட்ருவோம். அது 3 கிலோ அளவுக்கு இருந்தாலும் அது வந்து அற்புதமாக இருக்கும் அந்த வெள்ளத்தை தூவி இருக்கும்போது. இந்த வெள்ளரி விதையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் காய போட்டு இந்த விதையை வந்து அப்படியே சாப்பிட்டு வந்தோம்னா சிறுநீர் நல்லா போகும். இந்த விதையை அரைச்சி அடி வயிற்றில் தடவணும்னா சிறுநீர் நல்லா வெளியே போகும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி சிறுநீர் கழிக்க முடியலன்னு சொல்லி அதில் வந்து டீப்பை சொருகுறாங்க. டீப்பை சொருகும்போது லேசாக அதில் உள்ள தெரியாமல் இடித்து போன வாரம்லாம் ஒருத்தருக்கு அதிக அளவு ஒரு 3 லிட்டரு வரைக்கும் ரத்தம் போய் அவன் மயக்கம் போட்டு விழுந்து பெரிய ஆஸ்பத்திரியில் போய் அதை வந்து சரி பண்ண முடியாமல் ரொம்ப கவலைக்கிடமாகி இப்போ மீண்டும் வந்திருக்காங்க. ஏன்? அந்த டீப்பு சொருகும் போதே நிறைய தவறுகள் நடக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போது வந்து நல்லா சிறுநீர் போச்சுன்னா இந்த பிரச்சனையே வராது. இதுக்கு காரணம் அவங்க குடும்பத்தில் ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம். குடும்பங்களில் வந்து எல்லோரும் வந்து நல்ல ஒரு மனப்பான்மையோ நல்ல ஒரு நிலையில் இருந்தாங்கன்னா எல்லாரையும் கவனிச்சுக்கிறணும். நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கள நம்ம தான் கவனிக்கணும். அவங்கள வந்து சாதாரணமாக விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு கொஞ்சம் சுடுதண்ணியை மோந்து கொடுக்கணும். அவங்க கேட்ட நேரம் தண்ணி மோந்து கொடுக்கணும். தண்ணி மோந்து கொடுக்கறதுக்கு இன்றைக்கி பசங்க கிடையாது, பேர பிள்ளைங்க இல்லை. அப்போ பிள்ளைங்களே இல்லாத இடத்துல இருக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். தண்ணி வந்து கேட்குற நேரம் தண்ணி மோந்து கொடுக்கணும். அந்த தண்ணியை குடித்தா சிறுநீர் நல்லா போகும். அது கொஞ்சம் சுடுதண்ணி குடித்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா போகும். அதோடு சேர்த்து பனை வெல்லம் சேர்க்குறோம். பனை வெல்லத்தை உடைச்சி தண்ணியில் கலந்து தினந்தோறும் ஒரு 200 மில்லி அளவு குடித்தாலே சிறுநீர் நல்லா போகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. பெண்களுக்கு மாதவிடாய் வலி அதிகமாக இருக்குதா, பனை வெல்லத்தை இடித்து ஒரு டம்ளர் தண்ணியை வந்து சுடுதண்ணியில் போட்டு அதை குடிச்சிட்டு வந்தால் மாதவிடாய் வலி குறையும். பனை வெல்லம் வந்து நிறைய மருத்துவ குணம் உள்ளது. ஏன்னா அதில் அந்த பனையில் உள்ள பதநீர் இறக்கும்போது அதில் தேள், பாம்பு, பூரான் எது விழுந்தாலும் செத்துரும். ஆனால் அதை அப்போவே வடிகட்டி குடித்தா மனுஷன் சாக மாட்டான். ஏன்னா அது நமக்கு நல்லதை செய்யக்கூடியது, அவ்வளோ நன்மையை செய்யக்கூடியது. அந்த பதநீரை வந்து குடித்தோம்னா எந்த தவறும் வராது. அந்த ஆண்களுக்கு வந்து அணுக்களை வந்து கூட்டக்கூடியது,
பெண்களுக்கு கர்ப்பப்பையை சுத்தம் செய்யக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது. சிறுநீரக பையை வந்து நிறைய நீர் நிரப்பும். சிறுநீர் நிறைஞ்சிருந்தால் தான் வந்து சிறுநீர் வெளியாகும். சிறுநீர் பாதையினுடைய அடைப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இது. அதனால தான் பனை வெல்லம் எல்லாத்துலேயுமே சேர்க்குறேன். சாதா வெல்லம் ஏன் சேர்க்குறதுன்னா அதில் அதிக அளவு வந்து ரசாயன பொருள்கள் போட்டு காய்ச்சுறாங்க. பனை வெல்லத்தில் எதுவுமே போட மாட்டாங்க. சாதாரணமாக காய்ச்சினாலே வெல்லம் வந்துடும். இது வந்து திறந்து வைக்கலைன்னா இது வந்து பூட்டி வச்சோம்னா அப்படியே இலகி அப்படியே தண்ணியாக ஒளிக்கிறோம். காத்தாட வச்சிட்டோம்னா இது பனை வெல்லம் கிடவே கிடாது. அதே மாதிரி அதிமதுரம். அதிமதுரத்தை ஏன் பயன்படுத்தணும்? அதிக சுவை, அதிக இனிப்பு உள்ளது. இது வந்து இந்த இதோட சேர்ந்து சேரும்பொழுது உள் உறுப்புகளை வந்து சுத்தம் செய்யும். உள் உறுப்புகளில் இருக்கிற காயங்களை சரி செய்யும். சிறுநீர் பாதையில் ஏற்பட்ட காயங்களை சரி செய்ய அதிமதுரத்தை பயன்படுத்துகிறோம். அதனால தான் இன்றைக்கி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டீ விற்கிறதுல அதிமதுரத்தை சேர்த்து கலந்து விற்கிறாங்க. டீ ஏன் அதெல்லாம் இல்லாமல் முதல் டீ விற்றாங்களே, அதெல்லாம் விற்கலையா? இன்றைக்கி அதிமதுரத்தை போடுறாங்கன்னா அதில் உள்ள மருத்துவ குணம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மருத்துவ குணத்தோட நல்லதை செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த அதிமதுரத்தை சேர்க்குறாங்க. அதிமதுரம் சேர்க்க நிறைய வந்து உள்ளே இருக்கிற ரணங்கள் சரியாகும். இதெல்லாம் சேர்த்து மருந்தாக தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்ப்போம். சிறுநீர் வந்து நல்லா போகிறதுக்காகவும் சிறுநீரக பையில் அடைப்பு இருக்கிறத சரி செய்கிறதுக்காகவும் உள்ள மருந்தை இப்போ தயாரிக்கும் முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து 150 மில்லி தண்ணி எடுத்துக்கிறணும். இந்த பூலாம் பழம்னு சொல்கிறது இதுதான். இதுக்கு அடையாளம் இதுதான். இந்த இலையை வந்து சாதாரணமாக வேறு இலைன்னு நினைப்பாங்க. இந்த பழம் வந்து சாதாரணமாக எடுத்தோம்னா அப்படியே நீல கலரில் வரும். இதை பெண்கள் வந்து உதட்டு சாயமாக பூசிக்கிறோம். கிராமப்புறத்தில் உதட்டு சாயம் வந்து இயற்கையிலே வந்து வர்றது. இது நீல கலரில் இருக்கும். இந்த பழத்தை வந்து அப்படியே சாப்பிடலாம். சாப்பிட்டோம்னா சிறுநீர் நல்லா போகும். இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த பழங்கள் வந்து சிறுவர்கள் வந்து தானாகவே பிறக்கி சாப்பிடுவாங்க. அது நல்லதாக செய்யும். இதில் உள்ள இலையை தான் நம்ம இப்போ எடுக்கிறோம். நீங்கள் அடையாளம் பார்த்துக்கிறணுன்னாக்கா அந்த கரு நீளமான பழம் இந்த குச்சி நல்லா முத்தி வளர்ச்சி அடைஞ்சிருச்சுனாக்கா இந்த இலை முழுசாவுமே வந்து பழம் இருக்கும். கருப்பாக பழம் வந்து கரு நீல கலரில் இருக்கும். அதை சாப்பிட்டோம்னா பெண்களுக்கும் வந்து அந்த கர்ப்பப்பையில் உள்ள சிறு பூச்சிகள், அடைப்பு அல்லது வந்து மணலாக தங்கி இருக்கிற மாதிரி அந்த உப்பு படிகிறது இதெல்லாமே வந்து வெளியேற்றி சிறுநீரக பையை சுத்தமாக வச்சுருக்கோம். அதில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும். இப்போ அந்த பூலாம் இலை வந்து காஞ்சதாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். பச்சையாக அதே இந்த பச்சையாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறணும். இதனுடைய குச்சி இலை எல்லாமே மருத்துவ பயனுள்ளது. அதனால் அது எல்லாமே நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பூலாம் இலை, அருகம்புல் ஒரு 10 கிராம், அதிமதுரம் வந்து மதுரம்னாலே இனிமை, இனிப்பு அப்படின்ற அர்த்தம். இதை வந்து நல்ல தித்திப்பாக இருக்கும். ஒரு சிறு துண்டு நீங்கள் வாயில் வச்சு கடிச்சிங்கனாக்கா கண்ணெல்லாம் இனிக்கும்னு சொல்லுவாங்க. உடம்பு முழுக்க அந்த இனிப்பு சுவை வந்து ரொம்பவே இனிப்பாக இருக்கும். இது வந்து ஒரு சிறு துண்டு நல்லா அப்படி மெல்லிசா போட்டோம்னாக்கா இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு பாதியாக சுண்டுறப்ப அதை சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். அந்த சுவையை வந்து அது கூட துவர்ப்பு சுவையும் இருக்கும். இந்த அருகம்புல், இந்த பூலாம் இலையினுடைய இதெல்லாம் சேர்றப்போ ஒரு துவர்ப்பு சுவையும் இனிப்பு சுவையும் சேர்ந்து இருக்கும். வந்து வெள்ளரி விதையை லேசாக இடித்து போட்டுரும். இந்த வெள்ளரி விதையோடு சேர்த்து பனை வெள்ளத்தையும் சேர்த்து இடிச்சு. இந்த வெள்ளரி விதையவும் பனை வெள்ளத்தையும் நல்லா நைய நறுங்களாக நசுக்கி கொதிக்கிறது கூட போட்டுறணும்.
இப்படி நல்லா கொதிக்க விட்டு பாதியாக ஆக்கிடணும். இதை வந்து நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். ஏன்னா இதில் பனை வெல்லம் சேர்த்துருக்கோம், அதிமதுரம் சேர்த்துருக்கோம், அதோட வெள்ளரி விதை சேர்த்துருக்கோம், பூலா இலை சேர்த்துருக்கோம், அருகம்புல் சேர்த்துருக்கோம். இது எல்லாம் கலந்து நல்லா கொதித்து இதனுடைய சாரம் முழுவதையும் வடிகட்டி எடுத்திருக்கோம். இதனுடைய மனமே பார்த்திங்கன்னா அவ்வளவு இதாக இருக்கும். இதை வந்து ரஞ்சிப்பாக இருக்கும். இதை மெதுவாக குடிக்க குடிக்க வயிறு நிறைய வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும். சிறுநீர் நல்லா போக ஆரம்பிச்சிடும். சிறுநீர் பாதையில் உள்ள அடைப்புகளை வந்து அறுத்தெடுத்து சுத்தமாக்கும். இந்த நேராக அருகம்புல்லை சாப்பிட்டோம்னா அது தொண்டையெல்லாம் அறுக்கும். இந்த மாதிரி காய வச்சு கொதிக்க வச்சு வடிகட்டிட்டோம்னா இதனுடைய தன்மை எல்லாமே இந்த மருந்தாக மாறிடும். இதனுடைய முழு பலனும் வந்து நமக்கு கிடைக்கும் பொழுது சிறுநீர் நல்லா போக ஆரம்பிச்சிடும். சிறுநீர் பாதையில் அடைப்புகளே இருக்காது. கல் உற்பத்தி ஆகிறத தடுக்கும். உங்களுக்கு இடுப்பொலியே இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீர் பாதையில் அடைப்பு இருந்தால் இடுப்பொலி வந்துடும். இடுப்பொலி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த அல்லையில் முழுவதும் வலி இருக்கும். இந்த இடம் இல்லாமல் இந்த அடி வயிற்றுலையும் வலி இருக்கும். இது ஏன் வலிக்குது, எதுக்கு வலிக்குதுன்னு நீங்கள் போய் படம் எடுத்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் பாதையில் ஒன்றும் இல்லை, கல் இல்லை. அப்புறம் ஏன் வலிக்குதுன்னா பாதையில் அடைப்பு இருக்கும். அந்த அடைப்புகளை வந்து சரி செய்யணும். அங்கே ஒரு இதழ் மாதிரியே வந்து அங்கே வந்து தடுத்துக்கிட்டு இருக்கோம். சிறுநீர் சிறுநீர் வெளியேற இடத்துல அதை வந்து அறுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக இது எல்லாத்தையும் பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தும் போது சிறுநீர் நல்ல ஒழுக்கமாக போகும், வலியே இருக்காது. இந்த சிறுநீர் போயிடுச்சுனாலே இடுப்பொலி இருக்காது. இடுப்பொலி மட்டும் இல்லை, கண் வந்து மங்கி போயிருக்கும். சிறுநீர் போலனா கண் பார்வை குறைஞ்சிருக்கும். கண் பார்வை வந்து கண்டிப்பாக கூட ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 6 முறை சிறுநீர் கழிக்கணும். 3 முறை மலம் கழிச்சாச்சுன்னா அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லை. அதிக அளவு தண்ணி குடிக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சிறுநீர் வெளியாகும். தண்ணியை சுருக்க வந்து உங்களுக்கு வந்து சிறுநீர் பாதை கெட்டு போயிடும், சிறுநீரகம் கெட்டு போயிடும். தண்ணி வந்து 100 மில்லி தான் குடிக்கணும், 200 மில்லி தான் குடிக்கணும். உங்களால் வந்து 1 லிட்டர் வரைக்கும் குடிக்க முடியும்னா குடிக்க வேண்டியதான், நிறுத்தக்கூடாது. தண்ணியை வந்து குடித்து உடலை வந்து சுத்தம் பண்ணணும். அதே தான் வந்து உடலை நீரால் கழுவுன்னு சொல்லியிருக்காங்க. உள் உறுப்புகளை நீரால் கழுவுறது தான் உள்ளே குடிக்கிறது. உள்ளே குடிக்க சிறுநீர் பாதை சுத்தமாகும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஜீவிதா, நமக்கு வந்து சுனாமி பற்றி நல்லாவே தெரியும். அண்ட் இது வந்து ஜாப்பனீஸ்லேருந்து உருவான ஒரு வார்த்தை அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி கிரீக்கை சேர்ந்த துசைடியஸ் அப்படின்ற ஒரு கிரீக் ஹிஸ்டாரிக்கன் ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து அவரோட புக்கான ஹிஸ்ட்ரி ஆஃப் பெலோபினேஷியன் அப்படின்ற புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமியை பற்றி வந்து எழுதியிருக்காராம். ஸோ வந்து ஜாப்பனீஸ் வரதுக்கு முன்னாடியே ஒரு ஆமாம் சுனாமின்ற வேர்டையும் மென்ஷன் பண்ணி சுனாமியை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் அதில் நடந்த அழிவுகளை பற்றியும் வந்து அவரோட புக்கில் எழுதியிருக்காராம். ஸோ வந்து ஜாப்பனீஸ்க்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. நம்ம தான் அதுக்கு பேரே வச்சோம், பட் அதுக்கு முன்னாடி வந்து கிரீக்கில் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கன் எப்படி அதை எழுதினாருன்றது இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கான். ஓகே, மேபி அவருக்கு ஒரு பவர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அவருக்கு தேஜாவும் இருந்திருக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் சொன்ன பிரீத்தி. இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட்ல பார்த்தோன்னா நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி 12 ராசிக்காரர்களோட யோக பலனை சொல்றதுக்காக ரெடியா இருக்காரு. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 4ஆம் தேதி 7வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆனி மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிச்சயமாக மனதிற்கு பிடித்த ஒரு விஷயங்கள், புதிய அறிமுகத்தால் மிகப்பெரிய அனுகூலங்கள், பயணங்களால் மிகப்பெரிய யோகங்கள், புது முயற்சிகள் வெற்றிகள், சுபகாரிய தடைகள் நிவர்த்திகள், பழைய கடன்கள் பைசல் செய்வது, புது கண்டிப்பாக அதிலிருந்த பிரச்சனைகள் தீர்வது, பழைய நண்பர்களை சந்திப்பது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல விஷயங்கள், குடும்பத்தில் இருந்த ஒற்றுமை குறைபாடு நிவர்த்தி ஏற்பட்டு பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சியும் வெற்றி ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, வார்த்தைகளில் மட்டும் தேர்ந்தெடவை வார்த்தை, வெளிவட்டாரத்தில் உத்தியோகம் நிமித்தமாக இருந்த சங்கடங்கள் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை, சட்டத்துக்கு புறம்பான ஒரு நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள்.
கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வது, உத்தியோகத்தில் அனுகூலங்கள், வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பு, தடைதூர செய்திகள் நன்மைகள், பயணங்களால் ஏற்றங்கள், வண்டி வாகன மாற்றங்கள் மிகப்பெரிய உயர்ந்த அமைப்பு, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் மற்றவர்களுக்கும் இருந்த தேவையில்லாத பகைகளில் நிவர்த்தி ஏற்பட்டு அந்யோன்யம் அதிகரிப்பதும், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதுடன் பதவி உயர்வு தடைகளும் வீடேறி வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் விரைவான செலவுகளுக்கு, அவசியமில்லாத செலவுகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வங்கி அட்டைகளை வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது நன்மை தரும். செலவினங்கள் மட்டும்தான் இன்றைய நாளுக்கு மிக முக்கியமாக காணப்படுகிறது. உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ பெரும் பிரச்சனைகள் காணப்படவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள். உங்கள் பாடே திண்டாட்டமாக இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் மற்றவர்கள் பிரச்சனைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது தேவையில்லாத குழப்பத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம், சுபகாரிய தடைகள், சுபவிரயங்கள், புது முயற்சிகள், புது பொருள் சேர்க்கை, உத்தியோகத்தில் மேன்மை, தொலைதூர பயணங்கள் அனுகூலங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி, மனதிற்கு பிடித்த ஒரு விஷயங்கள், உங்களுக்கு நீண்ட நாள் திருமண பிராப்தத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள், சட்டென்று நல்ல செய்தி வருவதும் உறவினர் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக யோக பலத்தை தரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, புது முயற்சிகள், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் போன்ற பிரச்சனைகளுக்கு முடிவு பெறுவதற்குண்டான அனுகூலங்கள், கடல் கடந்து விஷயங்கள், சிலர் படிப்பை தொடர்வதற்குண்டான பிராப்தங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தி, தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உங்களுக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நிவர்த்தி ஏற்பட்டு அந்யோன்யம் அதிகரிப்பது, துணை அல்லது துணைவியாருடன் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சி லாபமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் தந்தையாருடைய தேகாரைக்கும் தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் வேண்டாம். கண்டிப்பாக பாரம்பரியமாக நோய் உபத்திரத்தில் மிக கவனம். படிப்படியாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எதிராக சிலர் செய்யக்கூடிய சதிகள் பெரும் பாதிப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி நிரந்தரமான பிரச்சனை ஏற்படுத்திவிடும். எல்லாம் தெரியும் என்ற மமதியிலிருந்து சிறிது இறங்கி வருவது, இன்றையுள்ள சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறிக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் உள்ளது, கவனத்தில் கொள்க. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற வாக்குவாதம் வேண்டாம். நிதானத்துடன் இருங்கள். அரசு விரோத காரியங்களில் ஈடுபடாமல் இருங்கள். சட்ட விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். சட்ட சிக்கல்கள், ஏற்கனவே வழக்கு போன்ற விஷயங்கள் இருப்பவர்கள் அலட்சியப்படுத்துவது எதிரான தீர்ப்புகளை ஏற்படுத்திவிடும். தனிப்பட்ட முறையில் மேலதிகாரிகளிடம் புறம் பேசுவதோ கோபம் பேசுவதோ பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபாரம், புது முயற்சிகள், வங்கிகள் அனுகூலங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், சுபகாரியத்தில் வந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்திகள் காணப்படுகிறது. கடல் வேற்றுமொழி மனிதர்கள், கடல் கடந்த நல்ல விஷயங்கள், புது ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, தொலைதூர பயணங்கள் அடிக்கடிக்கு ஏற்படுவதெல்லாம் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியார் குடும்ப சூழ்நிலையில் புதிய அறிமுகங்கள், உறவினர் சேர்க்கை தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும். மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். அனுகூலங்கள், புது முயற்சி வெற்றிகள், எடுத்த காரியம் ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மையை, மேலதிகாரிகளை சந்திப்பது, தனிப்பட்ட முறையில் உங்களுடைய புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவது, கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, தேவைக்காக எதிர்பார்த்திருந்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது, வண்டி வாகனத்தில் மாற்றங்கள், தொலைதூர பயணங்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள், குடும்ப ஒற்றுமையிலிருந்து பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக மருத்துவமனை வாசத்தில் இருந்தவர்கள் கூட
உத்தியோகம் தொழிலமைப்புக்கு செல்லக்கூடிய அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வயிற்று சம்பந்தப்பட்ட விஷயம், பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம், வளர்ப்பு பிராணிகள் மிக நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும். எது தெரிந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு உலகமே ஒரு எல்லையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது காட்டக்கூடிய நேரமில்லை. பொறுமையாக இருப்பது நன்மை தரும். குறிப்பாக உங்களிடம் இருப்பவர்கள், உங்கள் கீழ் வேலை செய்பவர்கள், உங்களிடம் சம்பளம் பெறுபவர்களே உங்களுக்கு எதிரான சதி செயல்களில் ஈடுபடுவார்கள். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சனியும் செவ்வாயும் சந்தாரம் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் உத்தியோகத்திலோ தொழில் நிமித்திலோ கவனம் இல்லை என்றால் பெரும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவுகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. ஏற்கனவே இரத்தத்தில் கோளாறு உள்ள மீனராசிக்காரர்கள் சிறிது நிதானத்துடன் இருக்க வேண்டும். சாதாரணமாக உணர்ச்சி வசப்படுவது கூட பெரும் பாதிப்புகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அவசியமில்லாத பயணங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு இரவு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்து விடுவது பல விதத்தில் நன்மை. புது அறிமுகத்தில் மிக மிக கவனம். உத்தியோகத்தில் வெளிவட்டாரத்தில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. சுபகாரியங்கள் குடும்பத்தில் தந்தை வழி உறவுகள் மூலியமாக நிச்சயமாக ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ பிரீத்தி, சுனாமி பற்றின விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் பேசணும், இன்னும் பேசுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பொறுமையாக நம்ம நாளைக்கு வந்து பேசலாம். ஏன்னா இப்போ வந்து வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் பார்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ அதை நம்ம பார்க்கணுன்னா இப்போ கிளம்பி ஆகணும். கிளம்பிடலாம். ஸோ நாளைக்கும் சுனாமியை பற்றின சூப்பரான ஃபேக்ட்ஸோட உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் டாடா அண்ட் பாய் ஃப்ரம் பிரீத்தி அண்ட் ஜீவிதா ஃப்ரம் த என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.